ரெக்கார்டு பிரேக் பண்ற அளவுக்கு கொளுத்துச்சு. சூரியன் என்னடான்னா ஆனலை கக்கிட்டு இருந்துச்சு. மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா கிராமத்து தெருவெல்லாம் ஆள் அரவமே இல்லாம வெறிச்சோடி போயிடும். ஊர்ல இருக்கிற பெரிய ஆலமரத்துக்கு அடியில மட்டும் பெரியவங்களும் முதியவர்களும் கூட்டமா உட்கார்ந்துருப்பாங்க. பசங்க என்னடான்னா விடியற் காலையிலேயே பக்கத்துல இருக்கிற குளம் வாய்க்காலுக்கு குளிக்க ஓடிடுவாங்க. மதியம் 1 மணி இருக்கும். மாலதியும் மாரியும் குழாயடியில குடத்தை வச்சுட்டு தண்ணிக்காக காத்துட்டு இருக்காங்க. மாலதி வேர்வைய தொடச்சுக்கிட்டு சொன்னா, ஏக்கா மாறி, என்ன வெயிலுக்கா இது? சூரியன் இப்படி அனல கக்குதே, செருப்பில்லாம ரோட்ல கால் வைக்க முடியல, சுடுது. ஆமா மாலதி, கிணறெல்லாம் காஞ்சு போச்சு. இந்த வெயில்ல காலி குடத்தை தூக்கிட்டு ஒரு சொட்டு தண்ணிக்கு அலையறதுக்குள்ள உயிர் போகுது. அப்போது ஊர் மக்கள் பலரும் அவசர அவசரமாக ஒரு திசையை நோக்கி நடக்கிறார்கள். மாலதி ஆச்சரியமா பார்த்துட்டு சொன்னா, ஏக்கா அத பாரு, இந்த உச்சி வெயில்ல எல்லாரும் எங்கக்கா ஓடுறாங்க? அந்த பக்கத்து தெரு தர்மலிங்கம் அவரோட பொண்டாட்டி ஏன் அந்த முத்து கூட ஓடுறான்? ஏதாவது விசேஷமா? தெரியலையே மாலதி. ஏய் மல்லிகா, எங்கடி எல்லாரும் ஓடுறீங்க? என்ன விசேஷம்? மல்லிகா நின்னு மூச்சு வாங்கிட்டு சொன்னா, அதான் அந்த பெரிய ஹோட்டலுக்கு தான் போறோம் அக்கா. அங்க ஏதோ புதுசா ஒண்ணு பண்ணிருக்காங்களாம். உள்ள போனா அப்படி ஒரு இதமா இருக்குன்னு ஊரே அங்கதான் போகுது. சீக்கிரம் வாக்கா, இடம் கிடைக்காது. என்னது ஹோட்டலுக்கா? அங்க மட்டன் சாதம் சாப்பிட தானே போவாங்க. இது என்ன புது கதையா இருக்கு? சரி விடு மாலதி, அவங்கெல்லாம் காசு இருக்கிறவங்க போறாங்க. நாம தண்ணி வருதான்னு பாப்போம். அதே ஊரு மெயின் ரோட்ல ரங்கனோட மட்டன் பிரியாணி ஹோட்டல் இருந்துச்சு. ரங்கன் ஹோட்டல் அந்த ஏரியாவுல ரொம்ப ஃபேமஸ். ஆனா மட்டனை விட அங்க புதுசா போட்டிருந்த ஏசி பத்தி தான் எல்லாரும் அதிகமா பேசுவாங்க. அந்த சூடான மதிய வெயில்ல ஜனங்க வேர்வையில நனைஞ்சு வர்றப்போ ரங்கன் ஹோட்டல் ஏசி காத்து அவங்களுக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ரங்கன் முதலாளி தன் ஹோட்டல்ல ஏசி போட்டிருக்காராமே, நல்ல குளிர்ந்த காற்று வரும்னு கேள்விப்பட்டேன். ஆமா நண்பா, நானும் கேள்விப்பட்டேன். சரி வா, அங்க போய் மட்டன் சாதம் சாப்பிடலாம். இப்படி ஏசி காத்துக்காகவே ஜனங்க அங்க மட்டன் பிரியாணி சாப்பிட போனாங்க. ராஜேஷ் அந்த ஹோட்டல்ல தலைமை சமையல்காரரா இருந்தாரு. மட்டனோட அந்த அசல் ருசி ராஜேஷ் கையில தான் இருந்துச்சு. ஆனா எல்லா பேரையும் பணத்தையும் ரங்கன் தான் அள்ளிக்கிட்டாரு. வெயில் கொளுத்தினாலும் கடைவாசல்ல ஜனங்க கூட்டம் நிக்கும். வாடிக்கையாளர் சாப்பாட்டை சாப்பிட்டு சொன்னாரு, அடேங்கப்பா, என்ன ஒரு ருசி! இவரோட கைவண்ணத்துக்காகவே இந்த ஹோட்டலுக்கு திரும்ப திரும்ப வரலாம். இந்த சமையல்காரர் கைக்கு ஒரு தனி ராசிதான். ராஜேஷ் இதை கேட்டு சந்தோஷப்பட்டான். ஹோட்டலில் ஏசி காற்றில் மக்கள் உற்சாகமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கந்தல் துணியுடன் ஒரு முதியவர் ஹோட்டல் வாசலில் வந்து நின்றார். பசியால் அவரது கண்கள் சொருகி போயிருந்தன. ஐயா, ரொம்ப பசிக்குது, ஒரு பிடி சோறு போடுங்கய்யா. உள்ளே சமைத்துக் கொண்டிருந்த ராஜேஷ் இதை பார்த்து ஒரு தட்டில் கொஞ்சம் மட்டன் பிரியாணியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். இதோ ஐயா, இதை சாப்பிடுங்க. ரங்கன் முதலாளி திடீரென குறுக்கிட்டு ராஜேஷ் கையை பிடித்து தடுத்து கத்தினார். என்ன தைரியம் உனக்கு? இங்க ஏசி காத்துக்காக பெரிய மனுஷங்க வந்து சாப்பிடுறாங்க. இவன் சாப்பிடுறத பார்த்தா யாரும் இனி இங்க வரமாட்டாங்க. போ, இங்க இருந்து ஓடிடு. முதலாளி, அவர் ஏசி காத்துக்காக வரல, பசிக்காக வர்றாரு. நாம ஒரு பிடி சோறு போட்டா குறைஞ்சா போயிடுவோம். அவருக்கு உதவி செய்வோம் முதலாளி. எனக்கு தர்மம் சொல்லித்தராது. இவனை உடனே இங்கிருந்து போக சொல்லு, இல்ல என்றால் உன்னையும் சேர்த்து துரத்திடுவேன். ராஜேஷ் மிகுந்த வருத்தத்துடன் அந்த முதியவரை பார்த்தார். அந்த முதியவர் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து சென்றார். ராஜேஷின் மனதில் இந்த அநீதி ஆழமாக பதிந்தது. ராஜேஷ் வெயில பத்தி கவலைப்படாம வேகமா மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சான். அவரோட மட்டன் வாசனை அந்த இடத்தையே தூக்குச்சு. அவர் விடாம சமைச்சுக்கிட்டே இருந்தாரு. சாயங்காலம் ஆனதும் ராஜேஷ் வேலையை முடித்துவிட்டு வந்து முதலாளியிடம் கேட்டான். முதலாளி, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன ராஜேஷ், என்ன விஷயம்? முதலாளி, அந்த பாக்கி பணம் கொஞ்சம் இருக்குல்ல, வீட்ல செலவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாபுவுக்கு பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டணும்னு சொல்றான். அந்த பணத்தை நாளைக்கு கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும் முதலாளி. பாக்கி பணமா? இப்போதான் பிசினஸ் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு, அதுக்குள்ள பணத்தை கேட்டு வந்து நிக்கிறியே? இல்ல முதலாளி, நான் அதிகமா ஒன்னும் கேட்கல. நீங்க தருவேன்னு சொன்ன அந்த பாக்கி தொகையை மட்டும் நாளைக்கு கொடுத்துருங்க. மளிகை சாமான் கூட வாங்க முடியாம சுமதி ரொம்ப வருத்தப்படுறா. ரங்கன் முதலாளி சலிப்புட சொன்னாரு. சரி சரி, நாளைக்கு வா பார்க்கலாம். நீ செய்யற வேலைக்கு இவ்வளோ அவசரமா பணத்தை கேட்கற? நாளைக்கு வரும்போது சீக்கிரம் வந்து வேலையை ஆரம்பி. அப்போதான் பாக்கி பணத்தை பத்தி யோசிக்க முடியும். ரொம்ப நன்றி முதலாளி, கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுறேன். ராஜேஷ் ஒரு நம்பிக்கையோட வீட்டுக்கு கிளம்பினான்.
வீட்டுல அவருக்கு சுமதினு மனைவியும் மீனான்னு ஒரு மகளும் பாபுன்னு ஒரு மகனும் இருந்தாங்க. அப்பாவை பார்த்ததும் மகன் பாபு மகிழ்ச்சியுடன் சொன்னான், அப்பா அப்பா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்குப்பா, எங்களுக்காக ஒரு ஃபேன் வாங்கிட்டு வருவேன்னு சொன்னீங்களே. இல்லண்ணா, நான் பிரியா வீட்டுக்கு போனப்ப அங்க கூலர் ஓடுது. அப்பா, நீங்க கூலரே வாங்கிட்டு வந்துருங்கப்பா. இதை கேட்டதும் ராஜேஷுக்கு தொண்டை அடைச்சிருச்சு. அவரு தன் பிள்ளைகளை பார்த்தாரு. கண்ணுல இருந்து கண்ணீர் வராம தடுத்துக்கிட்டாரு. ஆமாம் என் செல்ல மகளே, நீ கவலைப்படாதே. நான் முழு முயற்சி செய்கிறேன். நாளைக்கு முதலாளி கிட்ட காசு வாங்கிட்டு வருவேன். முதல்ல உனக்கு புதிய மின் விசிறி வாங்கிட்டு வர்றேன். அது வரைக்கும் அந்த பானை தண்ணியை குடிச்சிட்டு இருங்க. ராஜேஷ் தனக்குள்ளேயே சொன்னான், பிள்ளைகளுக்காக இவ்வளவு கூட செய்ய முடியலையே. முதலாளி கிட்ட நாளைக்கு காசு வாங்கி ஒரு ஃபேன் வாங்கிட வேண்டியதுதான். நிஜமாவே வெயில் தாங்க முடியல. அடுத்த நாள் வழக்கம் போல மட்டன் சமைக்க ஆரம்பிச்சாரு ராஜேஷ். நேத்து நான் திட்டினது வேலை செஞ்சிருக்கு போல. இன்னைக்கு நீ சீக்கிரமாவே வேலைக்கு வந்துட்ட. நல்லது, வேலையை பாரு. கஸ்டமர்ஸ் வராங்க பாரு. வேலை செய்யலன்னா என் குடும்பம் ஓடாது முதலாளி. இதுல தான் எனக்கு 2 நேர சாப்பாடே கிடைக்குது. அப்புறம் சில வாடிக்கையாளர்கள் வர்றாங்க. அடேங்கப்பா ரங்கன் முதலாளி, உங்க ஹோட்டல் ஏசி சும்மா ஜில்லுன்னு குளுகுளுன்னு இருக்கு. ஆமா முதலாளி, நாங்க சாப்பிட வர்றதை விட இந்த ஜில்லுன்னு இருக்கிற காத்த அனுபவிக்கத்தான் வர்றோம். இங்க உட்கார்ந்தா சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க மக்களே, உங்களை இலவசமா இங்க உட்கார வைக்க நான் ஏசி போடல. நீங்க ஏசில உட்காரணும்னா ஆளுக்கு ஒரு பிளேட் மட்டன் சாதம் கண்டிப்பா ஆர்டர் பண்ணியே ஆகணும். தெரியும் நங்கன், 2 பிளேட் பிரியாணி கொண்டு வர சொல்லு. ராஜேஷ் வேலையை முடித்துவிட்டு தயக்கத்துடன் முதலாளியிடம் கேட்டான், முதலாளி, நேத்து கேட்டப்போ இன்னைக்கு தந்துடுறதா சொன்னீங்களே, அந்த பாக்கி பணம் கொஞ்சம் கிடைச்சா உதவியா இருக்கும் முதலாளி. ரங்கன் முதலாளி கடுப்போடு கல்லாவிலிருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டி சொன்னாரு, இந்தா பாக்கி பணமாம்ல, இந்த 500 ரூபாயை வச்சுக்கோ. இவ்வளவு காசை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ராஜேஷ் அதிர்ச்சியுடன் சொன்னான், என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க? பாக்கி தொகை மட்டும் 2500 ரூபாய்க்கு மேல வருது. வீட்ல மளிகை சாமான் வாங்க கூட பணம் இல்ல. பிள்ளைங்க வேற ஸ்கூல் ஃபீஸ் கேக்குறாங்க. தயவு செஞ்சு ஒரு 2000ஆவது கொடுங்க முதலாளி. என்னது 2000-ஆ? இதோ பாரு, கொடுக்கறத வாங்கிக்கிட்டு கிளம்புற வழிய பாரு. இல்லனா இதுவும் உனக்கு கிடைக்காது. நீ என்னவோ பெரிய உழைப்பாளின்னு உன் மனசுல நினைப்போம். உன் வாய் பேசுற அளவுக்கு நீ ஒன்னும் உருப்படியா வேலை செய்யறதில்ல. ராஜேஷ் கண்கலங்கி சொன்னான், அப்படி சொல்லாதீங்க முதலாளி. விடியற் காலையில வந்து இந்த அண்டா முன்னாடி நின்னா ராத்திரி வரைக்கும் ஓயாம உழைக்கிறேன். நான் சமைக்கிற ருசியை நம்பிதானே இவ்வளவு கூட்டம் உங்க ஹோட்டலுக்கு வருது. ரங்கன் முதலாளி கோமா சொன்னாரு, போதும் நிறுத்து. எனக்கு தர்மம் சொல்லி கொடுக்காத. போ, என் தொழிலுக்கு இடைஞ்சல் பண்ணாம கிளம்பு. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நாளையிலிருந்து நீ இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. போ, வேலையை விட்டு போ. ரங்கன் முதலாளி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வெறும் 500 ரூபாய ராஜேஷ் முகத்துல எரியாத குறையா கொடுத்து அவரை வேலையை விட்டு துரத்துறாரு. ராஜேஷ் கண்ணுல வர்ற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அந்த அவமானத்தோடையே அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிறான். ரங்கன் முதலாளி கிட்ட சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே புரியுது. ராஜேஷ் தனக்குள்ளேயே சொன்னான், இவ்ளோ கம்மி பணத்தை வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடி எப்படி நிப்பேன் அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் அங்கிருந்து கிளம்புறான். ராஜேஷ் அந்த 500 ரூபாயோட மார்க்கெட்டுக்கு கிளம்பினான். அவனோட முதல் வேலை மளிகை பொருட்களும் வீட்டுக்கு ஒரு ஃபேனும் வாங்குறது தான். முதல்ல காய்கறி கடைக்கு போனான். அண்ணா, வெங்காயம் என்ன விலை? தக்காளி என்ன விலை? தம்பி, தக்காளி கிலோ 10 ரூபாய். வெயில் காரணமா தக்காளி தட்டுப்பாடு இருக்கு. ஆனா வெங்காயம் கிலோ 20 ரூபாய்க்கு கிடைக்கும். சரி அண்ணா, 50 ரூபாய்க்கு வெங்காயமும் தக்காளியும் போடுங்க. ராஜேஷ் 50 ரூபாய்க்கு வெங்காயமும் தக்காளியும் வாங்கிக்கிட்டு ஃபேன் வாங்கறதுக்காக கடை வீதிக்கு சென்றான். அங்கே எல்லா வகையான ஃபேனும் இருந்துச்சு. அந்த கடையை பார்த்ததும் அங்கே தயக்கத்தோட போனான். ராஜேஷ் தனக்குள்ளேயே சொன்னான், இங்கே இவ்வளவு விலையுயர்ந்த பொருட்கள் இருக்கு, என்கிட்ட ஒரு சின்ன ஃபேன் வாங்க கூட பணம் இல்லையே. ராஜேஷ், எப்படி இருக்க? உங்களை எனக்கு அடையாளம் தெரியலையே. நீங்க யாரு? நண்பா, மறந்துட்டியா? நாம சின்ன வயசுல ஒன்னா படிச்சோமே, சுரேஷ். ஒல்லிக்குச்சி சுரேஷ். ஒல்லிக்குச்சி சுரேஷ் என்ற பெயரை கேட்டதும் ராஜேஷுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அட ஆமாம் சுரேஷ், நினைவுக்கு வந்துடுச்சு. நீ ரொம்ப வளர்ந்து மாறிட்ட. இந்த கடை உன்னுடையதா? ஆமா ராஜேஷ், என் கடை தான். உனக்கு ஏதாவது வேணுமா? உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. என்கிட்ட பணம் இல்ல சுரேஷ். ஆனா என் பொண்ணு ஒரு ஃபேன் வாங்கி வர சொன்னாள். உன்கிட்ட ஃபேன் வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. என்ன ராஜேஷ் இப்படி பேசுற? நான் உன் நண்பன் இல்லையா?
உனக்கு எந்த ஃபேன் வேணுமோ எடுத்துக்கோ, நான் உன்னிடம் பணம் வாங்க மாட்டேன். உன்னிடம் பணம் வரும்போது கொடு. தன் நண்பன் சொன்னதை கேட்டு ராஜேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் ஒரு மீடியம் சைஸ் ஃபேனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்ததும் அவன் கையில காய்கறிகளும் ஃபேனும் இருக்கிறதை பார்த்ததும் பிள்ளைகள் குஷியானாங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லவர். இனிமே எங்களுக்கு வெயில் கஷ்டமே தெரியாது. வீட்டுல பிள்ளைகள் ஃபேனை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா சுமதிக்கு ஏதோ கவலை தெரிஞ்சது. ஃபேன் என்னவோ வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஆனா ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? முதலாளி வெறும் 500 ரூபாய் கொடுத்து என்னை வேலையில விட்டு தூக்கிட்டாரு. இன்னும் மளிகை பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு. இனிமே என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல விடுங்க. கையில காசு இல்லாம இந்த ஃபேனை எப்படி வாங்கிட்டு வந்தீங்க? கடை வீதிக்கு போனப்ப என் பழைய ஸ்கூல் நண்பன் சுரேஷை பார்த்தேன். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, அந்த ஒல்லிக்குச்சி சுரேஷ் அவன்தான். இப்போ அவன் பெரிய ஃபேன் கடை வச்சிருக்கான். அப்படியா? அவர் எப்படி கொடுத்தார்? நம்ம பொண்ணு மீனா ஃபேன் வேணும்னு கேட்ட விஷயத்த சொன்னேன். என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லைன்னு சொன்னேன். அவன் ரொம்ப தாராளமா நடந்துகிட்டான். நீ என் நண்பன் ராஜேஷ், உன்கிட்ட எப்படி பணம் வாங்குவேன்? உனக்கு வேண்டிய ஃபேனை எடுத்துட்டு போ, காசு அப்புறமா கொடுன்னு சொல்லிட்டான். நல்ல நண்பரா இருக்காரே. பிள்ளைங்களுக்காக இந்த வெயில்ல ஃபேன் கிடைச்சது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆமா சுமதி, ஆனா வேலை போனதுதான் கவலையா இருக்கு. நீங்க இவ்ளோ உழைக்கிறீங்க, ஆனாலும் முதலாளி உங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கறதில்ல. போதாக்குறைக்கு வேலையை விட்டும் தூக்கிட்டாரு. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன், நீங்க அங்க சமைச்ச காரணத்தால தான் அவரோட ஹோட்டல் ஓடுச்சு. நீங்களும் ஏன் ஒரு சின்ன மட்டன் பிரியாணி ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாது? நீ சொல்றது சரிதான், ஆனா பாத்திரங்களும் மத்த பொருட்களும் நம்மகிட்ட இல்லையே. எல்லாத்தைய விட பெரிய விஷயம், அவர்கிட்ட ஏசி இருக்கு. அதனாலதான் கிராமத்து ஜனங்க அவர்கிட்ட சாப்பிட போறாங்க. உங்க பழைய நண்பர் தானே ஃபேன் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அப்போ முதலாளி கொடுத்ததுல இருக்க மீதி பணத்துல நீங்க மட்டன் வாங்கிட்டு வாங்க. நாளைக்கு நாமளும் மட்டன் பிரியாணி கடை போடுவோம். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். தன் மனைவியோட பேச்சை கேட்டு அடுத்த நாளே ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சான் ராஜேஷ். தன்னோட ஃபேமஸ் மட்டன் பிரியாணியை சமைச்சான். வாங்க வாங்க, ராஜேஷ் கையால செஞ்ச ஃபேமஸ் மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு பாருங்க. இந்த சுவை வேற எங்கேயும் கிடைக்காது. ராஜேஷ் ஹோட்டல் ஆரம்பிச்சதை பார்த்து கிராமத்து ஜனங்க சில பேர் சாப்பிட வந்தாங்க. என்ன ராஜேஷ், ரங்கன் முதலாளி கிட்ட வேலை செய்யறத விட்டுட்டியா? நீயே சொந்தமா ஹோட்டல் வச்சிட்டியா? முதலாளி என்ன வேலையில விட்டு தூக்கிட்டாரு. இப்போ குடும்பத்தை நடத்த ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. பரவாயில்ல ராஜேஷ், மட்டன் பிரியாணி கொடு. ராஜேஷ் சந்தோஷமா அவங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்தான். ஜனங்க சாப்பிட்டு பார்த்தாங்க. அது ரொம்ப ருசியா இருந்துச்சு. ஆனா ரங்கனோட ஹோட்டல்ல இருந்தது போல இவங்க கிட்ட ஏசி இல்ல. தம்பி, மட்டன் பிரியாணி நிஜமாவே ரொம்ப ருசியா இருக்கு. ஆனா இந்த வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க எங்கனால மட்டன் பிரியாணி சாப்பிட முடியல. ஆமா ராஜேஷ், சாப்பிட்ட திருப்தியை விட வெப்பம் தான் அதிகமா இருக்கு. சரிங்க, நான் ஏதாவது பண்றேன். ஆமா, ஏதாவது பண்ண, இல்லனா உன் ஹோட்டல் முன்னுக்கு வராது. ஆரம்பத்துல ஏசி இல்லைன்னு மக்கள் தயங்கினாலும் ராஜேஷோட மட்டன் பிரியாணி ருசி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. வெயிலையும் மீறி ஜனங்க வரிசையில நிக்க ஆரம்பிச்சாங்க. வாடிக்கையாளர் பிரியாணியை சாப்பிட்டு கொண்டே சொன்னாரு, ஏப்பா ராஜேஷ், ரங்கன் ஹோட்டல்ல ஏசி காத்திருக்கலாம், ஆனா அங்க இல்லாத ஒரு விஷயம் இங்க இருக்குப்பா. அதுதான் உன் கைமணம். ஆமாங்க, அங்க ஏசி காத்துக்காக போய் நிம்மதி இல்லாம வர்றதை விட இங்க வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்து ஒரு வெட்டுறதுல கிடைக்கிற திருப்தியே தனிதான். ரொம்ப நன்றிங்க. நீங்க கொடுக்கிற இந்த ஆதரவு தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கொஞ்ச நாள்ல ஊர்ல பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா வந்துச்சு. வருஷா வருஷம் அன்னதானம் சமைக்கிற பொறுப்பை ரங்கன் முதலாளி தான் எடுப்பாரு. ஆனா இந்த வாட்டி ஊர் மக்கள் எல்லாரும் ராஜேஷ் கிட்ட தான் சமைக்க சொல்லி கேட்டாங்க. ரங்கன், இந்த வாட்டி ராஜேஷ் தான் அன்னதானம் சமைக்க போறான். அவன் கைவண்ணம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. ரங்கன் முதலாளி கோபமாக சொன்னாரு, எவன் என்ன பெரிய மாஸ்டரா? 1000 பேருக்கு சமைக்கிறப்ப உப்பு மசாலா கூடினா அப்புறம் ஊர் மானமே போயிடும், பாத்துக்கோங்க. பயப்படாதீங்க முதலாளி, இது சாமிக்கு செய்யற தொண்டு. நான் என் மனசை போட்டு சமைப்பேன், எதுவும் குறையாது. திருவிழால அன்னதானம் நல்லபடியா முடிஞ்சது. ஒரு நாள் ராத்திரி ஊரே அதிருற அளவுக்கு பயங்கர மழை. ராஜேஷ் வீட்டுக்கு கிளம்புறப்போ ரோட்ல ஒரு முதியவர் வண்டியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு கிடந்ததை பார்த்தாரு. ஐயா, என்னாச்சு? பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ராஜேஷ் அவரை தூக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த ஹாஸ்பிடல்ல முதலுதவி செஞ்சு அவரோட வீட்டுல கொண்டு போய் விட்டாரு. அந்த முதியவர் அந்த ஊரோட பழைய ஸ்கூல் வாத்தியார். தம்பி ராஜேஷ், இன்னைக்கு நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நீ நல்லா வருவ.
உன்னோட இந்த குணம்தான் உன்னை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். ராஜேஷ் உதவி செய்த அந்த முதியவர் அந்த ஊரில் பல தலைமுறைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ராமசாமி வாத்தியார். அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. அவருடைய மனைவியுடன் தனியாகத்தான் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் மாலை ராஜேஷ் வீட்டுக்கு வாத்தியாரும் அவர் மனைவியும் வந்தார்கள். வாங்க ஐயா, வாங்க அம்மா. உடம்பு இப்ப எப்படி இருக்கு? வீட்டுக்கு வந்து இவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்க வேண்டாமே, நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல ராஜேஷ், அன்னிக்கு நீ மட்டும் சரியான நேரத்துல உதவலன்னா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். உன்னை பத்தி விசாரிச்சப்போதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. பாபுவும் மீனாவும் ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு போகாம இருக்காங்க? ராஜேஷ் வருத்தத்துடனே சொன்னான். அது வந்து ஐயா, முன்னாடி ரொம்ப வருமானம் கம்மியா இருந்தது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது அவங்கள எப்படி பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுன்னு தெரியல. இப்போதான் கடை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுது. அடுத்த வருஷம் சேர்த்துடலாம்னு இருக்கேன். ராஜேஷ், தப்பு பண்றீங்க. படிப்புங்கிறது அந்தந்த வயசுல கிடைக்கணும். எங்களுக்கு பிள்ளைகள் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவெடுத்திருக்கோம். இந்த 2 பிள்ளைகளும் இனிமே எங்களோட பிள்ளைகள் மாதிரி. ஆமா ராஜேஷ், பாபுவுக்கும் மீனாவுக்கும் தேவையான எல்லா படிப்பு செலவையும் ஃபீஸையும் நானே ஏத்துக்கிறேன். அவங்கள நாளைக்கே நம்ம ஊரு மெட்ரிக் ஸ்கூல்ல சேர்க்க போறேன். நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் செய்யற சின்ன கைமாறி இது. இதை கேட்டதும் சுமதிக்கும் ராஜேஷுக்கும் கண்ணீர் முட்டியது. பிள்ளைகள் இருவரும் வாத்தியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். தாத்தா, நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நம்ம ஊருக்கே உதவி செய்வேன். வாத்தியார் பாபுவை அணைத்துக் கொண்டு சொன்னாரு. அந்த நம்பிக்கை தான் எனக்கு வேணும் பாபு. நீயும் மீனாவும் நல்லா படிக்கணும். அதுதான் எனக்கு நீங்க கொடுக்கிற குருதட்சணை. அடுத்த நாளே வாத்தியார் சொன்னபடியே 2 பேரையும் பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. ராஜேஷுக்கு தான் பட்ட எல்லா கஷ்டமும் மறைஞ்சு போன மாதிரி இருந்தது. பாத்தீங்களா, நீங்க யாருக்கோ செஞ்ச உதவி இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தையே மாத்திடுச்சு. ஆமாம் சுமதி, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? உழைப்பு நம்மை காப்பாத்தோம். நாம செய்யற தர்மம் நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தோம். ரங்கன் முதலாளி இதையெல்லாம் பார்த்துட்டு பொறாமைப்பட்டாரு. அவரு பொறாமைக்கு ஏட்டா மாதிரியே ராஜேஷோட வாழ்க்கையில வெப்பம் வீசிச்சு. ஊர்ல வெயில் ரொம்ப சுட்டெரிக்க ஆரம்பிச்சுது. ராஜேஷ் தனது கடையில ஒரு ஃபேன் மட்டுமே வைத்திருந்தான். ஆனால் ரங்கன் முதலாளி 2 ஏசி பொருத்தி இருந்ததால் அந்த வெயிலில் மதிய உணவை நிம்மதியாக சாப்பிட மக்கள் ஏசி காற்றையே தேர்ந்தெடுத்தனர். ராஜேஷ் ஹோட்டலில் மதிய நேரத்தில் காரமான மட்டன் பிரியாணியை சாப்பிடும்போது போதிய காற்றோட்டம் இல்லாமல் வேர்க்க விறுவிறுக்க சாப்பிடுவது வாடிக்கையாளர்களுக்கு சிரமமாக இருந்தது. தம்பி, மட்டன் பிரியாணி நிஜமாவே ரொம்ப ருசியா இருக்கு. ஆனா இந்த வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க எங்களால சாப்பிட முடியல. சாப்பிட்ட திருப்தியை விட வெப்பம்தான் அதிகமா இருக்கு. இந்த அசௌகரியம் காரணமாகவே சாப்பாடு சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று மக்கள் மீண்டும் ரங்கன் ஹோட்டலுக்கு மாறினார்கள். இப்படியே சில நாள் போச்சு. ராஜேஷ் ஹோட்டலுக்கு வர்ற ஜனங்க குறைய ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் திரும்பவும் ரங்கன் ஹோட்டலுக்கு ஏசி காத்துக்காக போயிட்டாங்க. யாருமே சாப்பிட வரலன்னு எனக்கு கவலையா இருக்கு சுமதி. கஸ்டமர் வரல, இனிமே பொருட்கள் வாங்க கூட பணம் இல்ல. இப்படியே இன்னும் சில நாள் போச்சு. ஒரு நாள் ரங்கன் முதலாளி ராஜேஷை பார்த்து ஏளனமா சொன்னாரு. இனி உன் ஹோட்டல் வாடாது. இவ்வளவு கொடுமையான வெயில்ல ஏசி இல்லாம யாரும் சாப்பிட வர மாட்டாங்க. என்ன போல இவ்வளவு விலையுயர்ந்த ஏசி போட உங்ககிட்ட பணமும் இல்ல. நான் 2 ஏசி மாட்டிருக்கேன். அப்போதான் நல்ல வருமானம் வரும். கடைய மூடிடலாம்னு ராஜேஷ் முடிவு பண்ணான். மாலை நேரமும் வந்துச்சு. சரி வா சுமதி, நேரமும் ஆயிடுச்சு. யாரும் வரல. ஹோட்டலை மூடிட்டு வீட்டுக்கு போலாம். 2 பேரும் ஹோட்டலை மூடிட்டு வீட்டுக்கு போறப்ப ரங்கன் ஹோட்டலை பார்த்தாங்க. ஒரு சிட்டி மனுஷன் ரங்கன் முதலாளி கிட்ட உதவி கேட்கறத பார்த்தாங்க. அண்ணா, எனக்கு உதவி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. பக்கத்து சிட்டியில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற வழியில எங்க கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. மெக்கானிக் காலையில தான் வருவாரா. இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும். இது என்ன சத்திரமா உன்னை இலவசமா தங்க வைக்க? கிளம்பி இங்க இருந்து. யாரையுமே நம்ப முடியாது. தம்பி, இவங்களை வெளியே அனுப்பிட்டு ஹோட்டலை பூட்டு. நான் வீட்டுக்கு போறேன். அப்படி சொல்லாதீங்க. என் பொண்ணோட உடம்பு நிஜமாவே மோசமா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க விடிஞ்ச உடனே போயிடுவோம். அந்த நகரத்து மனுஷன் சொன்னதை ரங்கன் காது கொடுத்து கூட கேட்கல. தன் ஹோட்டலை பூட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. இதையெல்லாம் ராஜேஷும் அவரோட மனைவியும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க பாருங்க, அவங்களுக்கு உதவி தேவைப்படும் போல இருக்கு. ரங்கன் அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாருன்னு எனக்கு தோணுது.
அதுக்கப்புறம் ராஜேஷும் அவரோட மனைவியும் அவங்க கிட்ட போனாங்க. என்னாச்சு ஐயா, நீங்க வருத்தமா இருக்கீங்க? நீங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவர் போல தெரியலையே. ஆமாம் தம்பி, எங்க கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. என் பொண்ணுக்கு வேற உடம்பு சரியில்லை. மெக்கானிக் விடிஞ்ச உடனே வந்துடுவாரு. இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் ராஜேஷும் அவரோட மனைவியும் அந்த நகரத்து மனிதர்களை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்தாங்க. ஐயா, கடையில இன்னைக்கு மீதமான மட்டன் பிரியாணி கொஞ்சம் இருக்கு, இத சாப்பிடுங்க. கவலைப்பட எதுவும் இல்ல. நீங்க நிம்மதியா இன்னைக்கு இங்கேயே தங்கலாம். அந்த நகரத்து மனிதர் மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு ஆரம்பிச்சாரு. அதோட ருசி அவரை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியது. தம்பி, என்ன ஒரு ருசி! உங்க கையில என்ன ஒரு மனம்! இவ்வளவு சூப்பரா சமைக்கிறீங்களே! உங்க ஹோட்டல் ஊர்லயே ரொம்ப ஃபேமஸா இருக்குமே. ராஜேஷ் வருத்தத்துடன் சொன்னான். இல்ல ஐயா, இன்னைக்கு தான் எங்க கடைசி நாள். இன்னையோட ஹோட்டலை மூடிட போறேன். இந்த வெயில்ல ஏசி போட எங்க கிட்ட பணம் இல்ல. அதனால தான் ஜனங்க அந்த ரங்கன் முதலாளியோட ஹோட்டலுக்கு போறாங்க. நீ கவலைப்படாத தம்பி. நான் சிட்டில ஒரு பெரிய பிசினஸ்மேன். என்கிட்ட பணத்துக்கும் செல்வாக்குக்கும் குறவே இல்ல. நீ இவ்ளோ நல்ல மட்டன் பிரியாணி செய்யற. நீ ரொம்ப நல்ல மனுஷன். நீ எங்களுக்கு உதவி பண்ண. இனி நீ நிம்மதியா இரு. நான் நாளைக்கு வந்து உனக்கு உதவி பண்றேன். அந்த நகரத்து மனுஷன் சொன்னதை கேட்டு அந்த தம்பதியினர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த சில நாள்லயே அந்த தொழிலதிபர் வந்து ஒரு சூப்பர் ஹோட்டல் அமைச்சு ஏசியும் மாட்டி விட்டாரு. இப்ப கடை பார்க்கவே செமகெத்தா இருந்துச்சு. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. இனிமே ஜனங்க என்கிட்டயும் சாப்பிட வருவாங்க. தம்பி, என்ன இப்படி சொல்ற? நீ எங்களுக்கு உதவி பண்ண, நாங்க உனக்கு செஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன, கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரங்கனோட ஹோட்டலை விட்டுட்டு ராஜேஷோட ஹோட்டலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ராஜேஷோட ஹோட்டல் ரொம்ப பிஸியா ஓட ஆரம்பிச்சது. ராஜேஷ், இப்ப நீயும் ஏசி மாட்டிட்ட. இனிமே ரங்கன் முதலாளியோட பருப்பு வேகாது. ஏன்னா உன்னோட மட்டன் ருசி ரங்கனோட ஏசி ஹோட்டல்ல எப்படி கிடைக்கும்? ராஜேஷை வேலையை விட்டு தூக்கி பெரிய தப்பு பண்ணிட்டோம்ங்கிறது இப்ப ரங்கன் முதலாளிக்கும் புரிஞ்சுது. காலம் உருண்டோடிடுச்சு. ராஜேஷ் இப்ப ஒரு பெரிய வெற்றிகரமான மனிதர். ஆனா அவரு இன்னும் ஒரு பெரிய ஹோட்டல் கட்டல. அதுக்கு பதிலா ஒரு வித்தியாசமான முடிவெடுத்தாரு. ஊர் எல்லையில ஒரு பெரிய கட்டிடம் கட்டி ராஜேஷ் இல்லம், பசி இல்லா கல்விச்சாலை அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு அந்த திறப்பு விழாவுக்கு ஒரு மூலையில ரங்கன் முதலாளி வந்து நின்னாரு. அவரோட நிலைமை இப்ப ரொம்ப மோசம். கடையை இழந்துட்டு நிக்கிறாரு. ரங்கன் முதலாளி தயக்கத்தோட ராஜேஷ் கிட்ட கேட்டாரு. நான் அன்னைக்கு ஏசி காத்து தான் பெருசுன்னு தலைக்கணத்துல இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ பண்ற இந்த சேவை தான் பெருசுன்னு புரியுது. என்னோட பிள்ளைகளும் இப்ப படிப்புக்கு வழி இல்லாம நிக்கிறாங்க. அவங்களையும் உன் பள்ளிக்கூடத்துல சேர்த்துப்பியா? ராஜேஷ் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னான். கண்டிப்பா முதலாளி, இது நம்ம ஊர் பிள்ளைங்களுக்காக ஆரம்பிச்சது. தாராளமா அவங்களை இங்க கூட்டிட்டு வாங்க. அவங்க படிப்புக்கும் சாப்பாடுக்கும் நான் பொறுப்பு. ரங்கன் முதலாளி கண்ணீரோட சொன்னாரு. ரொம்ப நன்றி தம்பி. எனக்கும் ஏதாவது ஒரு சின்ன வேலை இருந்தா சொல்லு. காலத்தை வீணடிச்சிட்டேன். இப்போவாவது உருப்படியா ஏதாவது பண்ணணும். முதலாளி, நீங்க ஏன் சின்ன வேலை கேட்குறீங்க? உங்களுக்கு கணக்கு வழக்கம், கடையை நிர்வாகம் பண்றதும் அத்துப்படி. இந்த அன்பு கூடத்தோட ஜெனரல் மேனேஜர் பொறுப்பை நீங்களே ஏத்துக்கோங்க. பள்ளிக்கூட நிர்வாகத்தையும் மதிய உணவு கூடத்தையும் நீங்களே முன்னிருந்து கவனிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி ராஜேஷ். நான் கண்டிப்பா நேர்மையா பொறுப்பை கவனிச்சுப்பேன். ராமசாமி வாத்தியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. பாத்தியா ரங்கன், ராஜேஷோட இந்த பெரிய மனசுதான் அவனோட உண்மையான வெற்றி. ரங்கன் முதலாளிக்கு மேனேஜர் வேலையும் கொடுத்து அவரோட பிள்ளைகளையும் பள்ளியில சேர்த்த அந்த நிமிஷம் ராஜேஷோட முகம் அந்த ஏசி காத்தை விட அதிகமா குளிர்ச்சியா இருந்துச்சு. இந்த கதையில நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, உழைப்பும் விடாமுயற்சியும் நம்மை ஒரு நாள் நிச்சயம் உயர்த்தும். நாம் கத்துக்கிட்ட கல்வி கஷ்டமான நேரத்துல வழிகாட்டும். அப்புறம் மத்தவங்க செஞ்ச தப்ப மன்னிக்கும் குணம் அனைவரையும் அன்பால் இணைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.